தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நேரத்தில் முடித்து இன்ஷா அல்லாஹ் இன்று நடைபெறும் இந்த மாநாட்டின் அடுத்து வர பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணத்தை, இலக்கணத்தை வகுத்து கொடுத்த ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். தலைமை உரையாற்றுவதற்காக வருகிறார்கள் எங்களுடைய ஆசான் அயிம்மத்துல் இமாம். எனக்கு முன்னால் எங்களுடைய மாநகர செயலாளர் சொன்னதை போன்று ஒரு இமாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும், தன் இமாமத் பணியில் அரை நூற்றாண்டை நெருங்கி இருக்கும், சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு பல ஆயிரக்கணக்கான நூற்களை தந்த ஹஸரத் பெருந்தகை தன்னொரு ஹைரோடு பள்ளிவாசலுடைய இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹசன் முகமது பாக்கவி ஹஸரத் அவர்கள் இப்பொழுது தலைமையுரை ஆற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நஹ்மதுல்லாஹல் அலீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, வருங்கால உலமாக்களே, வந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹின் தஹியத்து முபாரக்காகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி காணிக்காக ஆக்கின்றேன். அல்லாஹின் பேரருளால் நம்முடைய இந்த பகுதியில் கொள்கை விளக்க மாநாடு என்று ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சில விஷயங்களை மக்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏராளமான பித்அத்துகளும் ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களும் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் அதற்கான தீர்வுகளை எடுத்து சொல்ல வேண்டியது உலமாக்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கொள்கை என்று சொன்னால் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அரசியலில் கொள்கை பரப்பு செயலாளர் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த கொள்கையே தெரியாது. ஆனால் உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் கொள்கைகளை அகாயித் என்று சொல்லப்படக்கூடிய அவற்றை முழுமையாக கற்று அறிந்து சமுதாயத்துக்கு மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அது சம்பந்தமான ஒவ்வொரு தலைப்புகளிலும் இஸ்லாமிய கொள்கைகளை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நல்ல செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் இதை சொல்லி கொள்கையினுடைய பிடிப்பு உள்ளவர்களாக நம்முடைய மக்களை, சமுதாய மக்களை ஆக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறப்புரை ஆற்றுவதற்காக பல்வேறு சிறப்பு பேச்சாளர்கள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாநாட்டின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே கொள்கையினுடைய பிடிப்பை ஏற்படுத்துவதற்கும் அதிலே நிலைத்திருப்பதற்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.